இன்னைக்கு நம்ம பூக்களின் ராஜாவா வலம் வந்துட்டு இருக்கிற நந்தியாவட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விநாயகருக்கு உகர்ந்த பூவான நந்தியாவட்டை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுப நிகழ்ச்சிகளும் இவரை தாங்க. தலைக்கு ஜடையாக இருந்தாலும் சரி, கழுத்துக்கு மாலையாக இருந்தாலும் சரி, இந்த பூ இல்லாத இடமே பார்க்க முடியாது. அப்படி உள்ள இந்த பூவு மருத்துவ குணத்துலேயும் ராஜாவாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாங்க. அந்த அளவுக்கு இந்த பூவோட பாலும் சரி, இந்த பூ பறிக்கும்போது ஒரு வகையான பால் நான் காமிச்சேன் பாருங்க. அந்த பால் ஆறாத புண்ணு இருந்தால் அந்த பாலை வச்சா கிருமி நாசினியாக செயல்பட்டு அந்த புண்ணே ஆறும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெயில் நேரத்தில் கண் எரிச்சல், கண் ஒரு மாதிரி நமிச்சலாக இருக்கும். இந்த பூவை தண்ணியில் நல்லா அலசிட்டு கண்ணில் வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம வெள்ளரிக்காய் கட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் சில இடத்துலேருந்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா முதல் முறையாக பயன்படுத்தும் போது ஒரு பயம் இருக்கும்ல, அதனால் சொல்கிறேன். நீங்கள் உடனே பயன்படுத்தணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட எங்கேயாச்சும் ஒரு ஆப்பில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவ குணம் கொண்ட அற்புதமான ஒரு பூவு, அற்புதமான செடிங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்னன்னுட்டு. நான் தேங்காய் எண்ணெயில் இதை ஒரு 4-5 பூ போட்டு காய்ச்சிருக்கேங்க. அவ்வளோ தலைக்கு குளிர்ச்சியாக நல்லாவே இருக்குது. பொடுகு தொல்லை இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், பயனடைங்க.